ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை, மதிய, இரவு வணக்கங்கள். நீங்கள் எந்நேரம் பார்க்குறீங்களோ அந்த நேரத்துக்குரிய வணக்கங்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் பிள்ளைகளுக்கு நான் பூட் அண்ட் ஃப்ளைஸின் தீக்கோழின துடை அந்த துடை நாங்கள் எடுத்து அதுக்கு மசாலா என்னென்ன மசாலா தேவையான்னு பார்த்தீங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், கறி பவுடர் தூள், நாங்கள் சமைக்கிற கறி பவுடர் தூள், கறி மசாலா தூள். இப்போ இது வந்து கறி பவுடர்னு சொல்லி விற்கும். மற்றது கருவாப்பட்டை அந்த தூள் எல்லாம் போட்டு நாங்கள் தேசிப்புளி கொஞ்சம் போட்டு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டாக நான் கொஞ்சம் இடித்து போட்டுனான் எல்லாம் போட்டு நல்லா மசாலாவை நல்லா கையால் பிணைஞ்சு போட்டு அதுக்கு நாங்கள் ஃபுல்லாக வந்து மசாஜ் பண்ணி எல்லாம் பூசி விட வேணும். அதுக்கு பூசி கொஞ்சம் நேரம் 10-15 நிமிஷம் வந்து ஊற விட வேணும். அதுக்கு பிறகு ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மைக்ரோவனை ஒரு 150-200 இதுக்குள்ள ஃப்ரீ ஹீட் பண்ணி போட்டு ஹை ஹீட்டில் இப்போ 250 ஹை ஹீட்டில் உள்ள நாங்கள் தூக்கி வைக்க வேணும். வச்சு அரை மத்தியானம் மூடி வைக்கணும். இந்த அழுப்பொடியால் மூடி வச்சு போட்டு நாங்கள் அழுப்பொடி எடுத்து போட்டு மேலே கொஞ்சம் ஜத்தி வச்சு நல்லா ப்ராட் பண்ண வரும். நான் இதோட சேர்த்து சாப்பிட்றது மிரக்கறி. என்னென்ன மிரக்கறி எடுத்துக்கிட்டா போஞ்சி, கேரட்டு, உள்ளி, வெங்காயம், தக்காளி, பப்ரிக்காய், சுக்குனி, முள்ளங்கி இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வெட்டி போட்டு பச்சை மிளகாய் முழுசாக போட்டு உள்ளியும் முழுசாக போட்டிருக்கேன். உப்பு மஞ்சள் மட்டும்தான் போட்டு புரட்டோன்னு சின்ன கலண்டபடியாக போட்டு எல்லாம் புரட்டி போட்டு தனியாக நான் வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவி போட்டு அதை உப்பு ஒலிவ் ஆயில் விட்டு அதை சும்மா கொஞ்சம் லைட்டாக அவிச்சு போட்டு அவைக்கு அதை சைட்டாக அதை வச்சு கொடுத்தது. இதே மாதிரி அழுப்புளியால் மூடித்தான் போட்டுனா பார்த்தீங்கன்னா கெமு சோடா பண்ண அவிஞ்சிடும். அதால் நான் கெமு செய்ய முன்னுக்கு எடுத்துட்டேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ராட் பண்ண அப்புறம் தான் நான் கொஞ்சம் விட்டு நல்லா அவிஞ்சிருக்கான்னு எல்லாம் பார்த்து தான் எடுத்து அவை பிள்ளைகளுக்கு இன்றைக்கு மதிய சாப்பாட்டுக்கு செய்து கொடுத்தது. அவை விரும்பி சாப்பிட்ணியாம். வித்தியாசமாக நாங்களும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்தது.